அனைவருக்கும் வணக்கமா. இது 6ஆம் வகுப்பு தமிழ் திறன் புத்தகம். நேற்று 7வது இயலில் 1, 2 மொழிபெயர்ச்சி பார்த்தோம். இன்றைக்கி அந்த 7ஆம் இயலில் 7 3 7 4 பார்க்கலாம். சொற்களை படித்து அட்டவணைக்கேற்ப நிரப்புக. மேகம், அவர்கள், மாறன், அப்துல், வெட்டுக்கிளிகள், இவள், அறிவழகி, மக்கள், மெர்சி, நாற்காலிகள், வீரர்கள், ஆடு, அவன், மதன், சிறுவர்கள், அது, சேவல், மரங்கள், பேருந்துகள். இங்கே ஆண்பால் கொடுத்துருக்காங்க, பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த வித்தியாசப்படுத்துகிற மாதிரி இதை இப்போ எழுத போகிறோம். அவங்க ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க. மேகம், மேகம் ஒன்றன்பால், அவங்களே எழுதிட்டாங்க. அவர்கள், அவர்கள் பலர்பால், எனவே நம்ம இங்கே எழுதுகிறோம் அவர்கள். மாறன், இது ஆண்பால், அவங்க எழுதிட்டாங்க. அப்துல் ஆண்பால், அதை நம்ம எழுதுகிறோம் ஆ இப் து இல் அப்துல். வெட்டுக்கிளிகள், இது பலவின்பால், இங்கே எழுதுகிறோம் வே இ டு இக் கி லி கா இல் கிளிகள். இவள், இது பெண்பால், அவங்க எழுதிட்டாங்க. அறிவழகி, அதுவும் பெண்பால் தான், அதை இங்கே எழுத போகிறோம் அறிவழகி, அறிவழகி. மக்கள், இவங்க பலர்பால், அவங்க எழுதிட்டாங்க. அடுத்து மெர்சி, இது பெண் பெயர் தான், எனவே பெண்பால் எழுதுகிறோம் மே இர் சி, மெர்சி. நாற்காலிகள், இது பலவின்பால், அவங்க எழுதிட்டாங்க. வீரர்கள், இது பலர்பால், இங்கே எழுதுகிறோம் வீர இர்கள். இற்காயில், வீரர்கள், இது உயர்திணை பலர்பால். அடுத்து ஆடு, இது ஒன்றன்பால் ஆடு. அவன், இவன் ஆண்பால் ஆ வா இன் எழுதுகிறோம். மதன், இது பையன் பேர், இப்போ ஆண்பால் மா தா இன்னு எழுதுகிறோம். சிறுவர்கள், பலர்பால், உயர்திணை பலர்பால், அதனால் இங்கே எழுதுகிறோம் சிறு வா இர் கா இல், சிறுவர்கள். அதே மாதிரி அது என்பது ஒன்றன்பால், இங்கே இது எழுதுகிறோம். அடுத்து சேவல், அதுவும் ஒன்றன்பால் சே வா இல்னு எழுதுகிறோம். மரங்கள், இது பலவின்பால், அதனால் இங்கே எழுதுகிறோம் மா ரா இங் கா இல், மரங்கள். அடுத்து பேருந்துகள், இதுவும் பலவின்பால், அதனால் இங்கே எழுதுகிறோம் பேரு இன் து கா இல். அவன், அவர், அப்துல், அவன், மதன், மாறன், இதெல்லாம் ஆண்பால். பெண்பாலுக்குரியது இவள், அறிவழகி, மெர்சி. பலர்பால்னால் நிறைய பேர் இருக்கிற உயர்திணை குறிக்கிறது. மக்கள், அவர்கள், வீரர்கள், சிறுவர்கள். ஒன்றன்பால்னா அக்ரிணையில் ஒருமையை குறிக்கிறது. மேகம், ஆடு, அது, சேவல். பலவின்பால்னா அக்ரிணையில் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறத குறிக்கிறது. நாற்காலிகள், வெட்டுக்கிளிகள், மரங்கள், பேருந்துகள். அடுத்து 7 4 குறிப்புகளை படித்து ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுது. இங்கே பாருமா, கிளைக்கு கிளை தாவும் குரங்கு, இது ஒரு நீர்நிலை குளம். இங்கே கூ, இங்கே கூ, ஒரே எழுத்தில் தொடங்குற 2 சொற்கள் ரெண்டாக எழுதியிருக்காங்க. எலியின் ஒரு வகை, எலியின் ஒரு வகை இங்கே வர்ற முதல் எழுத்து தான் இங்கேயும் முதல்ல வரணும். எலியின் ஒரு வகை சுண்டெலி, சு இன் டே லி, சுண்டெலி. அவித்து உண்ணும் ஒரு சிற்றுண்டி சுண்டல், சு இன் ட இல். அதாவது பயிறு வகைகள், தானிய வகைகள், கொட்டை வகைகள்லாம் வேக வைக்கிறத அவித்தல்னு சொல்லுவோம். அப்போ அவித்து உண்ணும் சிற்றுண்டி, அது சுண்டல். அடுத்து உழவர்களின் நண்பன் என்னன்னா மண்புழு, மா இன் புழு. இசைக்கருவின் பெயர், இங்கே மான் தொடங்கினாலும் இங்கே மான் தான் தொடங்கணும். மத்தளம், மா இ த ல இம். இந்த மத்தளம்ன்றது தோலால் செய்யப்பட்ட கருவி. இது 2 பக்கமும் தட்டணும், 2 கைகளால் இசைப்பாங்க. இது தோற்கருவின்னு சொல்கிறது. கார்ப்பு சுவை உடையது, கார்ப்புன்னா காரம். இங்கே முதல் வர எழுத்து தான் அடுத்து முதல்ல வரணும். மிளகாய், மீள கா இ, மிளகாய். மழை பெய்யும் போது தோன்றுவது, மீள தான் தொடங்கும். மின்னல், மீ இன் நா இல், மின்னல். அடுத்து கிளியென முடியும் சொல், கிளியென முடியும் சொல் வெட்டுக்கிளி. வே இ டு இ கி லி, வெட்டுக்கிளி. வே தான் இங்கேயும் முதல் எழுத்தாக வரணும். காய்கறி வகைகளில் ஒன்று வெண்டைக்காய், வே இன் டை இ கா இ, வெண்டைக்காய். இப்போ இங்கே கூ கூ முதல் எழுத்து, சு சு முதல் எழுத்து, ம ம முதல் எழுத்து, மி மீ முதல் எழுத்து, வே வே முதல் எழுத்து.
அவ்வளோதாம்மா. நன்றிம்மா. வணக்கம்.